விஜிபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. திருமிகு இந்திரா விஜயலட்சுமி, பரிபாடல்ல ஒரு வரி இருக்குது, வைகை பெருகும் போது மக்களின் வாழ்வும் பெருகும் அப்படின்னு. நதி, தெய்வம், மக்கள், இந்த மூன்றும் சங்கமிக்கும் போது இது என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு உணர்த்துது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மிக அருமையான கேள்வி மிஸ் பிரியா. முதல்ல இதை கேட்டதுக்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நதி அப்படிங்கிறது மனித வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நாடோடியாக விலங்குகளோடு விலங்காக காடுகளுக்குள்ள அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்த மனுஷன் நதிக்கரைக்கு வந்த பிறகுதான் ஒரு இடத்துல இருந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளேயே போறான். அதை தொடர்ந்து ஏற்பட்டது தான் நம்முடைய அத்துணை நாகரீக வளர்ச்சியுமே. அப்ப நதி அப்படிங்கிறது நம்ம மனிதர்களா மாறுவதற்கான முதற்படியாக இருந்திருக்கு. அதனால தான் எப்பவுமே நதிகளுக்கு நம்ம இன்றைக்கும் பெண்களுடைய பெயரை சூட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறோம், ரொம்ப சிறப்பு செய்கிறோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதே போல நதியோட தன்மைகளை பாருங்களேன். நதி எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல நின்று போகாது. பள்ளம் மேடு எது வந்தாலும் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும். பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அதோடைய சமநிலையும் தவறாம அது ஓடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். வைகை அப்படின்னு வரும்போது அது இன்னும் அழகானது. நீங்க சொன்னீங்க பரிபாடல்ல குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு. பரிபாடல் மட்டும் இல்ல, நிறைய சங்க இலக்கியங்கள் நம்ம வைகையை கொண்டாடி இருக்கு. சிலப்பதிகாரத்துல வைகையை பொய்யா குலக்கொடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி சிறப்பு செய்யறாங்க. எவ்வளவு அழகு பாருங்க. என்றைக்கும் பொய்க்காதான் வைகை. அந்த வைகை அப்படிங்கிற சொல்லே ரொம்ப அழகானது தான். வை கை, இதுல கூட ஒரு சமய ஒற்றுமை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வை அப்படிங்கிறது வைகுண்டத்தையும், கை அப்படிங்கிறது கைலாசத்தையும் குறிப்பிடுவதாக நான் உணர்கிறேன். இப்படி நதி அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதை நினைவு கூறும் விதமாக தான் இன்றைக்கு இந்த நதிக்கரை சார்ந்த நதி சார்ந்த திருவிழாக்கள்லாம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்ததாக நீங்க சொன்ன ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. மனிதன் அவனுடைய வாழ்வின் பாதைகளை சீரமைச்சு சரியான வழியில போறதுக்கான ஒரு வழிகாட்டி, ஒரு பிராக்டிஸ், அவ்வளவுதான். எப்போதும் ஒழுக்கத்தோட இருக்கணும், எப்போதும் நேர்மறையான எண்ணத்தோட இருக்கணும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாம் சரியாகும் அப்படின்னு தீய எண்ணங்கள் இல்லாம நல்ல எண்ணங்கள் மட்டுமே மேலோங்க வாழணும் அப்படிங்கிறத நமக்கு உறுதிப்படுத்துறது தான் இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் எல்லாமே. இப்போ மனிதர்களான நமக்கு நிறைய இமோஷன்ஸ் இருக்கு. இப்போ சிக்மண்ட் ஃப்ராய்டு உள்ளிட்ட உளவியல் நிபுணர்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு 9 விதமான இமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கோபம், அழுகை, உவகை, அதே போல வெறுப்பு, இந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸ். இதுல ரொம்ப முக்கியமா ஒரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய இமோஷன் அமைதி. இதை தேடி போறது தான் நம்ம வாழ்வின் நோக்கமாகவே இருக்கு. அப்ப இந்த அமைதி அப்படிங்கிற இமோஷனுக்கு நம்ம வர்றதுக்கு இந்த வழிபாடு, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப உதவி செய்யும். நம்ம ஐம்புலன்களும் ஒரு இடத்துல சங்கமிச்சு இறைவனை கைகூப்பி நாம தொழும்போது நம்ம அத்துணை துன்பமும் மாறி, நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்துணை உணர்வுகளும் மாறி ஒரு சமநிலையை அடைஞ்சு இறைவனோட நம்ம சரணாகதி ஆகும்போது அந்த அமைதி நமக்கு கிடைக்கிறதா நம்புறோம். அதனாலதான் ஆன்மீக பூமியாக நம்ம பாரத தேசம் இன்றைக்கு இவ்வளவு தலை சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்க சொன்ன அந்த மக்கள், எப்பவுமே ஒரு மனிதன் மனிதனாக இருக்கணும் அப்படின்னா இயற்கை, ஆன்மீகம், மனிதம், இந்த மூணும் இணையும் போதுதான் நம்ம மக்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையே நிறைவு பெறும். அப்போ ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும், வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு வசதிகள் வந்தாலும், வாய்ப்புகள் வந்தாலும், முன்னேற்றங்கள் வந்தாலும் கூட சமநிலை தவறாம நம்ம வாழ்றதுக்கு நமக்கு இந்த மூன்றும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். வாழ்வில் இந்த 3 விஷயங்களும் ஒன்றிணைந்து செயல்பாட்டால் எத்தகைய பேறு ஏற்படும் அப்படிங்கிறத மிக அழகாக தெளிவாக விளக்கி சொன்னீங்க. திருமிகு சுமதி ஸ்ரீ இந்திரா அவர்கள் குறிப்பிட்டாங்க, நதி, தெய்வம், மக்கள், இந்த மூன்றும் சங்கமிக்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை உணர்த்துது அப்படின்னு. அந்த வைகை நதியை பெற்ற மதுரை மாநகரத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட முடியுமா? நிச்சயமா, மதுரைக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வருடமும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பிரம்மனாலையும் திருமாலாலையும் பார்க்க முடியல. இதை நம்ம சொல்றோம் இல்லையா, திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்றைக்கு. ஆனா இந்த மதுரை மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா? எப்படிப்பட்ட மண் தெரியுமா? இந்த மதுரை மண்
சிவபெருமான் இந்த மண்ணுல தான் பிட்டுக்கு மண் சுமந்தார். மண்ணை தூக்கி தலையில வச்சார்ல, அப்ப சிவபெருமானுடைய முடியை மதுரை மண் பார்த்தது. மதுரை வீதிகளில் நடந்தார், வளையல் வச்சார், விறகு வச்சார். அப்போ அவருடைய அடியை மதுரை மண் பார்த்தது. திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் கிடைக்காத சிறப்பு மதுரை மண்ணுக்குத்தான் கிடைச்சது. ஏன், பிரம்மனும் திருமாலுமே அடிமுடி பார்க்கல, சிவபெருமானுடைய முடியையும் அடியையும் பார்க்கல. ஆனா மதுரை மண் பார்த்தது என்பதுதான் மதுரைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. கள்ளழகரை மிக அழகாக அருகிலே நாம் தரிசனம் செய்கிறோம். மிக அழகாக இருக்கக்கூடிய பெருமாள். ஆழ்வார் அனுபவிச்சு பாடுறார் இந்த கள்ளழகரை. முடி சோதியாய் உன் முக சோதி மலர்ந்ததுவோ. கள்ளழகருடைய அழகை வர்ணிக்கிற போது ஆழ்வார் சொல்றார், முடி ஜோதியாய் உன் முக ஜோதி மலர்ந்ததுவோ, அடி ஜோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படி ஜோதி ஆடையோடும் பன் கலனாய் நின் பைம் பொன் கடி ஜோதி கலந்ததுவோ அப்படின்னு இவ்வளவு அழகா இருக்கிறியப்பா, இவ்வளவு அழகா இருக்கிறியப்பா என்று ஆழ்வார்கள் அனுபவித்து பாடிய அந்த கள்ளழகரை மிக அழகாக மிக அருகிலே அவருடைய அந்த திவ்யமான முகத்தை புதிய தலைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையினுடைய பெருமைகளை எல்லாம் கேட்டீர்கள். எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் முதல் சிறப்பு திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் கிடைக்காத பேரு மதுரை மண்ணுக்குத்தான் கிடைச்சது. சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பார்க்கிற ஒரு பாக்கியம் மதுரை மண்ணுக்கு கிடைத்தது. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றித்தான் ஊர்கள் வந்தன. முதல்ல மதுரைக்கு யார் வந்தா அப்படின்னா சொக்கநாதர் தான் வந்தார். கடம்ப வனம் என்று பெயர். கடம்ப வனமாக இருந்த இடத்திலே திரு ஆளவாய் என்று சொல்லப்படும் அளவிற்கு ஒரு பாம்பு வட்டமிட்டு காட்டி அந்த ஊர் அமைத்ததாக நம்முடைய புராணங்கள்லாம் சொல்கிறது. இதுல மீனாட்சி கோயில்ல கட்டினாங்க, பிறகு ஊர்கள் வந்தது, மற்ற வீதிகள்லாம் வந்தது. இது என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு பேசுறோமே, அந்த ஸ்மார்ட் சிட்டிக்கான முன்னோட்டம் மதுரை தான். மீனாட்சி அம்மன் கோவில் நடுவுல இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீதிகள் எல்லாம் தாமரை பூவினுடைய நடுப்பகுதியை போல மீனாட்சி சொக்கநாதர் கோவிலும், சுற்றி இருக்கக்கூடிய இதழ்களை போல மற்ற தெருக்களும் அமைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஊர்தான் மதுரை. ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா, அந்த 10 நாள் திருவிழா, மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா 10 நாள், 12 நாள் நடக்கும். அதே மாதிரி அழகர் கோவில் திருவிழா 10 நாள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வருஷம் 365 நாள்ல 275 நாள் திருவிழா தான். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு திருவிழான்னு பாத்தீங்கன்னா வருஷத்துல 275 நாட்கள் திருவிழா தான். இப்படி எந்நேரமும் திருவிழா கோலம் பார்க்கக்கூடிய காணக்கூடிய மண் தான் மதுரை. இன்றைய தினம் ரொம்ப விசேஷமா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய வைபவம். ஆன்மீகத்திலும் புராணத்திலும் மதுரைக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. மூர்த்தி, தலம், தீர்த்தம், இது மூன்றுமே சிறப்புடையது மதுரை மண். அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த மதுரை மண்ணிலே தான் மீனாட்சி பட்டத்தரசியாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மண்ணாகவும், சிவபெருமான் மீனாட்சியை மணந்து கொள்வதற்காக வந்த அந்த கதையோடு அழகர் கோபித்துக் கொண்டு திருப்பி போவதாக ஒரு புனைக்கதையும் ஏற்படுத்தி இந்த காலம் வரைக்கும் ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மண் தான் மதுரை மண். திருமிகு இந்திரா விஜயலட்சுமி, நம்ம இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நெருங்கி இருக்கிறோம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு இனிதே நடந்தேறி இருக்கிறது. இறுதி கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. நம்முடைய மனித வாழ்வின் நோக்கமே சந்தோஷமும் கொண்டாட்டமும் தான். இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கிறதே நாமளும் சந்தோஷமா இருந்து பிறரையும் சந்தோஷப்படுத்துறது தான். அதுல ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பான நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இப்ப சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மை சார்ந்ததாக மட்டும் இல்லாம நம்மை சுற்றி உள்ள பிற ஜீவராசிகளையும் நம்ம இயற்கையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிறைவு கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறது நம்முடைய பண்பாடு. என்னதான் மனிதன் ஒரு அறிவு சார்ந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் கூட நாம முன்னேறி செல்லும் போது நம்முடைய சுற்றுச்சூழலையும் அதே போல பிற ஜீவராசிகளையும் பாதுகாத்து முன்னேற்றி கொண்டு போக வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த பொறுப்பை நாம உணர்ந்து
இந்த மாதிரியான விழாக்களின் வாயிலாக நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ற அதே வேளையில் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்களையும் சொல்லி கொடுத்து அவர்களை சரியான வழி நடத்த வேண்டியது நம்முடைய ஒருத்தருடைய கடமை என்று நான் கூறுகிறேன். இந்த வேளையில் இவ்வளவு அழகான ஒரு காலை பொழுதுல இவ்வளவு அழகிய மதுரையின் பெரு விழாவை இந்த நேரலையில் உங்களோட நானும் பார்ப்பதற்கு வாய்ப்பளித்த, பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மீண்டும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தினை கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து திருமதி சுமதி ஸ்ரீ, உங்களோட நிறைவு கருத்தை மிகச் சுருக்கமா சொல்லுங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்ச்சி, சிகர நிகழ்ச்சி, அழகர் வைகை ஆற்றிலே இறங்கும் நிகழ்ச்சியை நாம் புதிய தலைமுறையில் பார்த்திருக்கிறோம். இந்த பண்பாட்டு திருவிழா ஒவ்வொரு வருடமும் எண்ணற்ற லட்சக்கணக்கான மக்களால் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். அழகர் நமக்கு கற்றுத்தருகிற, உறுதியாக சொல்கிற செய்தி ஒன்றே ஒன்றுதான்: பக்தியின் பெயரால் யாரிடமும் பாகுபாடு பார்க்க கூடாது. அதை இறைவன் விரும்புவதே இல்லை என்பதைத்தான் மதுரை மீனாட்சி அம்மனும் சரி, நம்முடைய சொக்கநாதரும் சரி, கள்ளழகரும் சரி நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த கள்ளழகர் இருக்கக்கூடிய திருமால் இருஞ்சோலையை பற்றி பாடுகிற போது ஆழ்வார் சொல்றார், கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோழி. என்ன சொல்றாருன்னா, இளமை போறதுக்கு முன்னாடி வந்துருங்க பாங்குற, அப்ப நீ நல்ல இளமையோட இருக்கும் போதே நீ கள்ளழகரை பாத்துரு அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். ஏன்னா வயசாயிருச்சுன்னா நீ பார்க்கவே முடியாம போயிடும் அப்படின்னு. அப்படி அழகரை பார்த்து விடுங்கள் என்று ஆழ்வார்கள் போற்றி போற்றி பாடிய அந்த கள்ளழகரை அவர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய இன்றைய தினம் புதிய தலைமுறை மூலமாக நாம் மிக அருகிலிருந்து நாம் தரிசனம் செய்தோம். நம் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் கள்ளழகர் நிச்சயமாக தருவார். நன்றி, வணக்கம். VGP Marine Kingdom, ECR, Injambakam, Chennai.